லுக் லைக் ஜீசஸ். லுக் லைக் ஜீசஸ் சொன்னா இயேசுவை போல பார்க்க வேண்டும் நானும் நீங்களும். இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா, என்னுடைய பார்வை, நான் மற்றவர்களை பார்க்கிற பார்வை இயேசுவின் பார்வையாக பார்க்கணும். இயேசு எப்படி கண்ணோட்டத்தோடு பார்க்கிறாரோ, இயேசு ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்டவராய் பார்க்கிறார், இயேசு ஒரு குருடனை பார்க்கும்போது அவர் எப்படி பார்க்கிறார், இயேசு ஒரு பாவியை பார்க்கும்போது அவர் எப்படி பார்க்கிறார், இயேசு ஒரு குஷ்டரோகியை பார்க்கும்போது அவர் எப்படி பார்க்கிறார், இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது பார்த்த ஜனங்களை எல்லாம் அவர் எப்படி பார்த்தாரோ அதை போல நாம் பார்க்கணும். என் பார்வை வேற மாதிரி இருக்கும். என்னுடைய பார்வை மோசமானது. என்னுடைய பார்வை மற்றவர்களை வேறு விதமாய் பார்க்கும். ஆனால் இந்த வார்த்தை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். இயேசு எப்படி ஜனங்களை பார்த்தார், அல்லது இன்றைக்கும் அவர் எப்படி என்னையும் உங்களையும் பார்க்கிறார், தேவ பிள்ளைகளை எப்படி பார்க்கிறார், மற்ற ஜனங்களை எப்படி பார்க்கிறார், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி பார்க்கிறார், அவர் ஏற்றுக்கொள்ளாதவர்களை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்பது மிக மிக அவசியம். நானும் நீங்களும் இயேசுவின் கண்களோடு மற்றவர்களை காண வேண்டும். அல்லேலூயா. யாருடைய கண்களோடு? இயேசுவினுடைய கண்களோடு நானும் நீங்களும் மற்றவர்களை காண வேண்டும். அவருடைய கண்களோடு நாம் பார்க்கும்போது, அவருடைய பார்வையோடு நாம் பார்க்கும் பொழுது மற்றவர்களை பார்க்கிற பார்வை மாறுகிறதா இருக்கிறது. முதல்ல ஆண்டவர் எப்படி பார்த்தார் ஜனங்களை? அவர் எப்படி பார்த்தார்? ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எப்படி பார்த்தார் அப்படின்னு சொன்னா, மனதுருக்க இருதயத்தோடு பார்த்தார். கம்பேஷனேட் ஹார்ட், நாட் as a condemnation heart. ஒரு கம்பேஷனேட் ஹார்ட்டோடு பார்க்கிறார். மனதுருகி அவர் பார்க்கிறார். மார்க் 6:34 வசனம் சொல்லுகிறது, இயேசு கரையிலே வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருந்தபடினால் அவர்கள் மேல் மனதுருகி. எல்லாரும் சொல்லாமா இந்த வார்த்தையை? எப்படி? மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசித்தார். எப்படி பார்த்தாரு? மேய்ப்பனில்லாதவர்களை பார்க்கிறார். அவர் கரையில இறங்கின உடனே ஜனங்கள் திரளாய் கூடி வருகிறதை பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளம் எப்படி அங்கலாய்க்கிறது. ஐயோ, இவர்களை நடத்த ஒருவரும் இல்லையே, இவர்களை போஷிக்க ஒருவரும் இல்லையே, இவர்களை விசாரிக்க ஒருவரும் இல்லையே, இவர்களுக்கு உபதேசிக்க ஒருவரும் இல்லையே, இவர்களை தாங்க ஒருவரும் இல்லையே, இவர்களுக்கு போதிக்க ஒருவரும் இல்லையே, இவர்கள் மேய்ப்பன் இல்லாதவர்களா இருக்கிறார்களே, இவர்கள் போதகர் இல்லாதவர்களா இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி அவர் இருதயத்தில் எப்படி பார்க்கிறார்? மனதுருகி பார்க்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி பார்க்கிறாருங்க? மனதுருகி பார்க்கிறார். அப்ப உங்க பார்வை என் பார்வை என்னவா பார்க்கணும்? ஜனங்களை பார்க்கும்போது மனதுருகி பார்க்கணும். அந்த கம்பேஷனேட் ஹார்ட் எனக்கு உங்களுக்கு வேணும். கண்டம்னேஷன் ஹார்ட் இல்ல, கண்டிக்கிற இருதயத்தில் இல்ல, கோபம் இருதயத்தில் இல்ல. நான் ஜனங்களை பார்க்கும்போது ஜனங்களை எப்படி பார்க்கிறேன்? ஜனங்க வராங்க, வந்துட்டாங்களா, எதுக்கு தான் பின்னாடி வராங்களோ, எதுக்கு தான் கூட இருக்கிறாங்களோ, எதுக்கு தான் என்ன தேடி வராங்களோ, நான் ஜனங்களை எப்படி பார்க்கிறேன்? நான் கூட இருக்கிற ஜனங்களை எப்படி என்னுடைய பார்வை இருக்கு? என் சபை மக்களை நான் எப்படி பார்க்கிறேன்? என்கிட்ட பேச வர்றவங்களை நான் எப்படி பார்க்கிறேன்? அல்லது நான் ஜெபிக்கும் போது, நடந்து போகும்போது எப்படி நான் ஜனங்களை பார்க்கிறேன்? ஜனங்க பாவத்திலும் பலவிதமான அக்கிரமத்திலும் இருக்கும்போது இவங்களாம் என்னைக்கு நல்லா ஆவாங்களோ, இவங்களாம் நாசமா போயிடுவாங்க. மனுஷனுடைய பார்வை எவ்வளவு மோசமா இருக்கு, எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எவ்வளவு நாள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எவ்வளவு மோசத்துலயும் மோசமா இருக்கிறாங்களே, கடவுள் பார்க்கறதே இல்லையா, இவங்களை அழிக்க மாட்டாங்களா? ஏன்னா மாம்சீகமா நம்ம பார்க்கிறோம், நம்ம கண்ணில் பார்க்கிறோம், நம்ம பார்வையில பார்க்கிறோம், நம்ம விஷன்ல பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் எப்படி பார்க்கிறார் தெரியுங்களா? அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாதவர்களாய் இருக்கிறார்களே, மேய்ப்பனில்லாதவர்களாய் இருக்கிறார்களே, மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். மத்தேயு 9:36 அதே வசனம் அதே போல இருக்கு. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர் பார்க்கிறாரு, ஐயோ இவங்க சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்களே, இவ்வளவு மோசத்திலும் மோசமா இருக்கிறாங்களே, இவ்வளவு சோர்ந்து போயிருக்கிறாங்களே, இவ்வளவு தோய்ந்து போயிருக்கிறாங்களே, இவ்வளவு நெருக்கடியில் இருக்கிறாங்களே. கொஞ்சம் அப்படியே லிட்டரலா அந்த பிக்சரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரை தேடி வர ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்கிறாங்க, வித்தியாசமா இருக்கிறாங்க.
நான் மனுஷன் பார்வையோடு நான் அவங்கள பார்த்தேன்னு சொன்னா, ஐயோ நான் என்ன செய்யறது, இவங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, என்னத்தை நான் இவங்களுக்கு கொடுக்க முடியும். நான் ஜனங்களை பார்க்கும் பொழுது, ஜனங்கள் தவறு செய்யும் போது, ஜனங்கள் பாவம் செய்யும் போது, ஜனங்கள் வீழ்ந்து போகும்போது, ஜனங்கள் நமக்கு விரோதமாய் நிற்கும் போது, ஜனங்கள் நமக்கு பிடிக்காத காரியங்களை செய்யும் போது என்ன பாருங்க, மனதுருக்கம் எனக்கும் உங்களுக்கும் அவசியம். மனதுருக்கம் அவசியம். மனதுருக்கம் இல்ல, கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு அழகில்லை.